ப்ரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிகிட்டு இருக்கோம் சார். ரூம்மேட்டாக இருக்கிற நண்பர், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற நண்பர், அவங்களாம் நண்பர்கள் கிடையாது. சோஷியல் ட்ரிங்கிங் நம்ம சொல்கிறோம்ல, எக்ஸிட் அவ்வளோ ஈஸி கிடையாது, அது என்ட்ரி மட்டும்தான் ஈஸி. ஒன்று கடுமையான முயற்சியும் கடவுளின் அனுக்கிரகமும் இருக்கணுங்கிறாங்க. நான் வந்து உளறேன்னு நினைக்கிறியா? குடிச்சு மேல போனவங்களோட ஆளோட ஹிஸ்டரியை அழிச்சிட்டாங்க. இல்ல குடிச்சு மேல போயிட்டான், அதுல மேல போனவன் நிறைய இருக்கான். ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் அவங்க ஊர்ல. சிம்பிளா சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ்ட போலம்னா அவன் சேர்ந்து போலமா, அது செயின் ட்ரிங்கரா மாத்திருமோங்கிற பயம் இருக்கும். 30 இயர்ஸா லிமிட்டா குடிக்கிறாங்க அப்படின்னு யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டே வீட்டை தனியா உட்கார்ந்து இருக்கிறது பல மடங்கு பெரிய தொந்தரவு இல்லையா? என் கணவர் ரொம்ப அதிகமா பார்ட்டி பண்றாரு, நண்பர்களோட கெட் டுகெதர் அப்படி இப்படின்னு போயிடுறாரு, அவங்களோட இருக்கிறாரு. அப்போ வந்து பெண்களுடைய அழுத்தமான குற்றச்சாட்டுக்கு பின்னால என்ன இருக்கு, ஆண்கள் உலகம் அதை எப்படி பாக்குது? எவ்வளவு நாள் அடிப்பீங்களா, எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? சோ பார்ட்டி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள், கோபப்படக்கூடிய மனைவிமார்கள், இதுதான் இன்றைக்கு நீ பேசவிருக்கிற விஷயம். என்ன மேட்ரு? Say no to drink. அப்படினா புச்சிதாமா? ஐயோ, இவங்க இந்த பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கறாங்கல்ல, அந்த பார்ட்டில போய் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மாட்னியா பாடி வீட்டில் வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் ஒய்ஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. மனுஷன் பொம்பளைன்னு அலையிறான், பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. ஓ, பொண்டாட்டியை பத்தி பேச முடியாத அங்க போய் புலம்புறது. குமுறல்கள் எல்லாம் அந்த பார்ட்டியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்புறது. பொண்ணுக்கு எனக்கு தான் செட் ஆகுதுன்னு நினைச்சேன், போனுக்கு எனக்கு கூட செட் ஆகலடா. அது செயின் ட்ரிங்கரா மாத்திருமோங்கிற பயம் இருக்கும். நம்ம மனைவி விட்டு தனியா வந்துட்டோம், சந்தோஷம் வந்துடும் சார் நண்பர்கள் கூட்டத்தை பார்த்து. நம்ம இந்த கிடைக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கலாமே, வீட்டுல இல்லாத சந்தோஷத்தெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு இருப்பாங்க. வெளியில நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு கட்டுப்பாடு இல்லாத செலவு, அளவுக்கு மீறி குடிப்பது, மனைவியை பற்றி புரணி பேசுறது, உண்மையில் பார்ட்டியில் என்ன நடக்கிறது சொல்ல முடியாது. அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார், சும்மா சொல்லுங்க சார். போகும்போது அவங்கள்ட்ட ஜாலியா பேசும்போது ஏதோ மச்சான் ஒரு கட்டிங் அப்படின்னு பேசுவாங்க, அதுல ஆரம்பிப்போம். பார்ட்டி வந்தோடனே ஒரு வைபாயி நம்மளும் ஹியூமன் தான்றத பார்ட்டில தான் ஒரு ஃபன்னா பேசிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப பொருளெல்லாம் பேச மாட்டோம். கணபதி ஐயர்னு இருந்தார், 2 பேரும் ஒரு ஆளுதான்ப்பா. ரிபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார் அன்னைக்கு ஒரு நாள். ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் அவங்க ஊர்ல. அசிங்கம் அல்லவருக்கு அது குடியரசு தினம். சாரி சார், இப்ப எதுவும் பார்ட்டில இருந்து வரல. இல்ல ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உண்மை நிறைய பேசும் சார். உண்மை நிறைய பேசுவீங்க அப்படின்னா? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அங்க ஒரு ஜாலிக்கு மட்டும் மீட் பண்றது இல்ல, அதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நாங்க ஷேர் பண்ணிப்போம். அடுத்து எப்ப பார்ட்டி பண்ண போறோம்? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பார்ட்டினாலே வந்து புலம்புறது தான் சார். சிம்பிளா சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ்ட புலம்புனா அவன் சேர்ந்து புலம்புவான். வெளியே போயிட்டான், மேல் ஃப்ளோருக்கு போயிட்டான். ஓகே, நம்ம மட்டும் மோசமா இல்ல, கூட இருக்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளம்பு. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. அது ட்ரிங்க்ஸ் அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு வரும்போது ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அந்த புலம்பல நோக்கி ஓடிட்டு இருக்க வேண்டியதான். இதான் சார் பார்ட்டி, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்ல இருந்து போவீங்க? நானும் எவ்வளவு காரணம் சொல்லிட்டேன் சார். எந்த காரணம் சொன்னாலும் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க சார். எப்படிதான் தெரிய மாட்டேங்குது சார் இப்போ வரைக்கும். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். யூஸ்வலோட ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் வர லேட் ஆகும், ஸோ நீ வந்து அம்மா வீட்டுக்கு போயிடு. கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். ரொம்ப ப்ரொஃபஷனலா. ஆமா, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுவாங்க. அந்த ஷூட் பண்ணலன்னா அடுத்து வேலையே இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். அப்புறம் எந்த ஃப்ரெண்ட் கூட இருக்கிறதுன்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம் சார். தண்டையார்பேட்டை வர பேசுறேன் ஆண்டி. நான் கண்ணம்மாப்பேட்டை சடை பேசுறேன் ஆண்டி. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ இவங்க கூட போனால் ஓகே இருக்காது, ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கும். சும்மா தானே இருந்தேன், ஏண்டி ஞாபகப்படுத்துறேன். இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு ஒரு பையனை நம்ம அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருப்போம்.
அவருக்கு வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு ஃபீல் பண்றாரு. அவர் மன வருத்தத்துல இருக்காரு, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களையும் கூப்பிடுறாரு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல நீ வேணா தம்பி. அட இது சரிப்பட்டு வராது. இந்த பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும்? டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. எப்படி சொல்றதே தெரியல, அருவருப்பா இருக்கும். பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். அருவருப்பா இருக்கும். இப்படி ஒரு மாதிரி கண்ணில் ரெட்டாக இருக்குது, ஏன் அப்படி சொல்லி கேட்டாக்கா டஸ்ட் பட்டுருச்சு, அதான் ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். தோசை போடு சொல்கிறதுக்கு தோசை போடு சொல்லும் போது ஸோ அந்த வேர்ட்லேயே தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங்லேயே ஓகே அப்படின்ட்டு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. நான் வந்து உளறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீ நாளைக்கு ஒரு 100 டைம்ஸாவது கேட்டிருப்பாங்க சார். ஆனா அவங்க உளறிட்டு தான் இருப்பாங்க. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் பொறுப்பாக ஷூவை கழட்டி அங்கே எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது, சாக்ஸை கழட்டி ஷூக்குள்ளே வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு மட்டும் சாப்பிடும் போதே தூங்கிடுவாங்க, அப்படியே தூங்கி விழுந்துட்டே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சின்ன குழந்தை பண்ற மாதிரி இருக்கும், ஃபன்னியாவும் இருக்கும், அதே சமயம் பயங்கரமா கடுப்பாவும் ஆகும். ஓகே, ஏன் பார்ட்டி பண்ணுவதை விரும்பவில்லை நீங்கள்? அங்க கார்ல போகும்போதும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே போறது. அடங்கம்மால 6 months ஒன்ஸ் பண்ணலாம், 3 months ஒன்ஸ் பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி டெய்லி ஹேபிட் ஆயிடுமோ? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அப்போ மொபைல் கால் பண்ணோம்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகும்ல. நீங்க என்ஜாய் பண்ற நேரத்துல எந்த உச்சத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு ரொம்ப கவலையில இருக்காங்க. சும்மா பட் எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டே இருப்பேன். நைட்டு வந்துட்டாலும் பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் 6 o'clock வருவாங்க, அப்போ நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம இருப்பேன். இது ஜாலியா நீங்க ஃபன்னா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இவ்வளோ பதட்டத்தில் இருக்கணுமா? அது புரியுது சார், அது ஆக்சுவலாக தப்பு தான். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம உண்டாக்குறதே நம்ம தப்பு தான். அது கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா இதோ அந்த ஃபோன் ஏன் ஆஃப் ஆகுது, ஏன் ஆன்ல வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாலும் நீ சும்மா சும்மா கால் பண்றேன்னு சொல்றாங்க. நீங்க ஃபோன் ஆஃப் பண்றீங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, நீ தான் காஜ தள்ளினுங்கற. ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்க அதை விட்டுவிட்டு இந்த டிபேட்டோட நிலைமை எங்க போயிருக்கு பாருங்க. என்னப்பா ஏன் போன் ஆஃப் பண்றேன்னு கேட்க வேண்டியிருக்கு. ஏன்டா அடிச்ச? ஒரு செல்போன் எடுத்துட்டு வர முடியல. நீங்க எங்க இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்களா, வண்டிக்கு ஏதாவது ஆச்சா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சான்னு ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டே வீட்டுல தனியா உட்கார்ந்து இருக்குது பல மடங்கு பெரிய தொந்தரவு இல்லையா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவங்க ஜாலி மூட்ல இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணுவாங்க, நம்மளோட கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இப்போ நம்ம சொல்றது போய் அதுல என்ன தெளிவா சொல்ல முடியும்னு தெரியல. தெரியாம போறதும் அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு போகணும். என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகக்கூடாது. சரியான லூசு. ஒரு நாள் குடிக்கலாம் சார், அதே டெய்லி கண்டினியூ ஆகாது சார். இந்த குடியில லிமிட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. 30 இயர்ஸா லிமிட்டா குடிக்கிறாங்க அப்படின்னு யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, அவர் குடிக்க ஆரம்பிச்சப்ப எவ்வளவு குடிச்சாருன்னு கேட்டு பாருங்க. இப்ப இந்த பொய்யெல்லாம் நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும்? அவர் என்ன சொன்னாலுமே எனக்கு தெரிஞ்சிருங்க சார், அந்த அளவுக்கு தான் அவர் சொல்லுவாரு. சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ 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 போ. தம்பி 10க்கு 5 முறை நீங்க பொய் சொல்றீங்களா இல்லையா? கண்டிப்பா சார். உண்மையை சொன்னா என்ன ஆகும் தம்பி? சண்டை வரும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன் உங்களுக்கு பார்ட்டி தேவைப்படுகிறது? புத்துணர்ச்சி கொடுக்குது சார். அடுத்த நாள இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொண்டு போகணும். ஆன்மா கிட்ட பேசுற மாதிரி இது, நம்ம ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி. தியான லெவலுக்கு போறீங்க, ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி இருக்கா? அப்படி குடிச்சு அடுத்த லெவலுக்கு போன ஆட்கள்னு பெருசா யாருமே ரெஃபரன்ஸ் இல்ல. குடிச்சு கீழே போனவங்க தான் நிறைய இருக்காங்க இல்லையா? இல்ல சார், குடிச்சு மேல போனவங்களோட ஆளோட ஹிஸ்டரியை அழிச்சிட்டாங்க சார். இல்ல குடிச்சு மேல போயிட்டான், இல்ல மேல போனவங்க நிறைய இருக்கான். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. பார்ட்டி பண்ணுவேன், மறுநாள் காலையில என்கிட்டே சொல்லுவாங்க சார், இவன் நம்ம அறிவு இல்லாம 2 லட்சம் இதுல போடுறான். நீங்களே சொல்லலாம். நான் சொன்னேன், எங்க அம்மா கேக்குறான், அவன் வேற மூட்ல இருந்தான். என்னால முடியலடா. நீங்க குடியோடு சேர்ந்து எடுக்கிற வியாபார ரீதியான முடிவுகள் இருக்குல்ல, அது பல ரிஸ்க உருவாக்கி இருக்குல்ல. இங்க இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா நீங்க நிதானமா இருக்கிறப்ப இருக்கிற அந்த மைண்ட் செட் குடிக்கும் போது இருக்காது, அக்ரெசிவா இருக்கும். அப்ப அந்த முரட்டு துணிச்சல் எடுக்கிற முடிவு சரியா, நிதானமாக இருக்கிற போது இருக்கிற முடிவு சரியா?